ஹலோ வியூஸ், நான் அன்பறிவு. தமிழ்நாடு அட்மிஷன்ஸ் 2024 டிஎன்ஏ 2024க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு வெப்சைட் பார்த்தீங்கன்னா tnaonline.org இதுதான் வந்து வெப்சைட்டு. நீங்கள் வெப்சைட்டில் போனாலே உங்களுக்கு ஃபஸ்ட் வந்து கிளிக் ஃபார் பிடெக் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இருக்கோம். தென் அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஆர்க்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, பிஆர்க் ப்ரோக்ராம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு கீழே இருக்கிறது. இன்ஜினியரிங்க்கு வந்து பிடெக் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து இதுதான். சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்ம இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம லாஸ்ட்டாக பார்த்துருவோம். உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க்ஸ். ஓகேங்களா, கட் ஆஃப் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இதுவுமே ஒவ்வொரு வருஷத்தில் எவ்வளோ மார்க்ஸ் வந்து கட் ஆஃப் ஒவ்வொரு கோர்சஸ்க்குமே ஒவ்வொரு காலேஜ் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வெக்கேஷனல் குரூப்புக்கு தென் பிஆர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாகவே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. தென் அதே மாதிரி அதுக்கப்புறம் உங்களுக்கு குயிக் லிங்க்ஸ் சொல்லிட்டு ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் டெமோ வீடியோ இருக்குது. தென் அப்லோடு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வீடியோ இருக்குது. தென் அதுக்கப்புறம் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான உங்கள் நேம் ஆஃப் த கேண்டிடேட், தென் மெயில் ஐடி, மொபைல் நம்பர், கம்யூனிட்டி கேஸ்ட் டீட்டெயில்ஸு, தென் அது ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸு, தென் போனஃபைடு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கேண்டிடேட், போனஃபைடு ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் கேண்டிடேட்டு பிஃபோர் 2024 முன்னாடி இருந்தீங்கன்னா சரிங்களா. தென் டீட்டெயில்ஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ த்ரூ இன்டர்னல் ஆன்லைனில் மட்டும் தான் நீங்கள் பே பண்ண முடியும். இந்த நேமிஸ் நம்பர் வேணும், ஆதார் நம்பர், தென் பேரண்ட்ஸோட இன்கம் டீட்டெயில்ஸு, தென் ஸ்கூல்ஸ் வந்து 6th to 12th என்னென்ன எங்கே படிச்சிருக்கீங்க அந்த டீட்டெயில்ஸு, தென் 12th மார்க் ஷீட்டு, தென் 12th ரோல் நம்பர், தென் 12th மார்க் ஷீட்டு, தென் ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ். ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப், எஸ்சி கேண்டிடேட், ஆதி திராவிடராக இருந்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அந்த கேண்டிடேட்டில் வரும். இல்லை கன்வெர்டர் கிறிஸ்டின் ஆனால் கூட நீங்கள் அது ஆதி திராவிடத்துலேருந்து மாற்றி இருந்தீங்கன்னா அவங்க அப்ளை பண்ணலாம். தென் ஒரு யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டா. ஓகேங்களா, அதில் இருக்க தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரௌச்சரில் இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரௌச்சர்ஸில் இன்ஜினியரிங்க்கு ஓகேங்களா என்னென்ன எலிஜிபிலிட்டி என்ன, தென் அதுக்கப்புறம் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ரிசர்வேஷன்ஸ் என்ன, ஓகேங்களா, ஸ்பெஷல் கேட்டகரி அதான் அதுக்கு என்னென்ன தேவை, இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்குறாங்க. என்ன சர்டிஃபிகேட்ஸ் அடிஷ்னல் அட்டாச் பண்ணுறீங்க, ஸ்காலர்ஷிப் கம்யூனிட்டி வந்து எந்தெந்த கம்யூனிட்டி வந்து இதில் அவைலபிலிட்டி இருக்குது, நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருந்தீங்கன்னா அவங்கவுங்க என்னென்ன எலிஜிபிலிட்டி, எக்ஸர்வீஸ்மெண்ட் கோட்டாக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் ஃபாலோ பண்ணணும், இதுமாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவைலபிளாக இருக்குது இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரௌச்சர்ஸில். தென் அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஓகேங்களா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ரெண்டுத்துலையுமே கொடுத்துருக்குறாங்க. தென் டிஎன்ஏ கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்கிறாங்க. டிஎன்ஏ கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ப்ராசஸ், தென் அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன்ஸ், தென் அதுக்கப்புறம் கவுன்சிலிங். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ப்ராசஸில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த கேண்டிடேட் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதே வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் ஃபுல்லாக வெரிஃபிகேஷன் ஆன்லைனில் உங்களுக்கு டிஎஃப்சியில் உங்களுக்கு நடக்கும். ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு மட்டும் இன் பர்சனாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கவுன்சிலிங் ப்ராசஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா, டிசபிலிட்டி, எக்ஸர்வீஸ்மெண்ட் கோட்டா நடக்கும். அதுக்கப்புறம் 7.5 ரிசர்வேஷன்ஸ் பேஸ்டு அதே இதில். தென் அதே மாதிரி நீங்கள் ஜெனரல் கோட்டாவும் அதே மாதிரி நடக்கும். ஃபஸ்ட் வந்து சாய்ஸ் ஃபில்லிங், அதுக்கப்புறம் அலாட்மெண்ட், அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங் டு த காலேஜஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அதுதான் சரிங்களா, இதுதான் கொடுத்துருக்குறாங்க. இதில் உங்களுக்கு 6 ஆப்ஷன்ஸ் இருக்குது. கேண்டிடேட் வந்து நீங்கள் சீட்ஸ் வந்து கன்ஃபர்மேஷன்ஸில் சீட் ஃபஸ்ட்டு அக்செப்ட் அண்ட் ஜாயின் நீங்கள் எடுக்கிற சீட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் நீங்கள் அப்சைட் அண்ட் அப்போர்ட் நீங்கள் முன்னாடி ஆப்ஷன்ஸ் நிறைய காலேஜ் கொடுத்துருப்பீங்க. அதில் நீங்கள் முன்னாடி இருக்க காலேஜஸ் வேணும்னா அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா, இல்லைனா எனக்கு டிக்ளைன், எனக்கு இந்த கிருத்த சீட் வந்து எனக்கு தேவையில்லை, முன்னாடி ஆப்ஷன்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் கொடுக்கலாம். தென் டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். எனக்கு இந்த சீட்டு வேணால் நீங்கள் அடுத்த ரவுண்ட் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை என்ன குவைட் ஃப்ரம் த கவுன்சிலிங் கொடுக்கலாம். இல்லை இது அப்போர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுக்கலாம். இது மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அடுத்தடுத்து நம்ம ப்ராசஸ் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துருவோம். சரிங்களா, தென் அதுக்கப்புறம் டேட்டா ஷீட். ஓகேங்களா, ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டா ஷீட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் நேமு, மெயில் ஐடி, ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து காமனாக இதுதான் தேவை. தென் மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, என்ன எக்ஸாம்ஸ் குவாலிஃபை ஆகிருக்கீங்க, 11th பாஸ் ஆகிருக்கீங்களா, இது நமக்கு தேவை. அதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம், ஓகேங்களா, பேரண்ட்ஸ் நேம் கொடுக்கணும். டேட், அட்ரஸு, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, தாலுக்கா, பின்கோடு, தென் ஜெண்டர், நேஷ்னாலிட்டி, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி டிஸ்ட்ரிக்ட்டு, சிவில் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும், மதர் டங், ரிலீஜன், கம்யூனிட்டி, கேஸ்ட் நேமு, கேஸ்ட் நம்பர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரு, ஆதார் நம்பர். சரிங்களா, இதெல்லாம் நம்ம தேவை. தென் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸர்வீஸ்மெண்ட் கோட்டா, டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா அது மாதிரி கேண்டிடேட் நீங்கள் கொடுக்கலாம். டிஎஃப்சி சென்டர் வந்து எங்கே ப்ரிஃபர் பண்ணுறீங்க அது கொடுக்கணும். தென் ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன்ஸ், பேரண்ட்ஸோட ஆக்குபேஷன்ஸ் என்ன, இங்கே என்ன தொழில் பண்ணுறாங்க, இன்கம்ஸ் அவங்களோட இன்கம் என்ன,
ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்தா போஸ்ட் கிராஜுவேஷன்னா போஸ்ட் மெரிட் ஸ்காலர்ஷிப்னா அது நீங்கள் நீங்கள் கொடுக்கணும். ஆதி திராவிடராக இருக்கும் உங்களுக்கு. தென் அதேமாதிரி எங்கள் ஸ்கூல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும். 8th to 12th தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்களா அது ஒன்று. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா அது ஒன்று கொடுக்கணும். எந்த மீடியமில் படிச்சிருக்கீங்க, எம்இஎஸ் நம்பர் என்ன, தென் ஜேஇ நீட் நீங்கள் எழுதியிருக்கீங்களா ஓகேங்களா, இல்லை மெரிட்டைன் யூனிவர்சிட்டியில் எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா ஓகேங்களா, அதெல்லாம் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். இப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். சரிங்களா. 6th to 12th எந்தெந்த ஸ்கூலில் எந்தெந்த வருஷத்தில் படிச்சிருக்கீங்க அது. தென் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் 10th எவ்வளோ 10th எவ்வளோ மார்க்கு, 12th என்ன மார்க்கு, தென் அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். இன்கேஸ் வெக்கேஷனல் குரூப் பார்த்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் ப்ராசஸ் இதுதான் வந்து கொடுத்துருக்கிறது. தென் டிஎஃப்சி சென்டர்ஸ் வந்து எங்கெங்கே டிஎஃப்சி சென்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா. டிஎஃப்சி சென்டர் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் அப்ளிகேஷன்ஸ் எது இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு டிஎஃப்சி சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. உங்களுக்கு நியர்பையாக எந்த டிஎஃப் சென்டருக்கு இருக்கோ அந்த டிஎஃப் சென்டர் கொடுக்கலாம். டோட்டலாக வந்து 110 டிஎஃப்சி சென்டர்ஸ் இருக்குது உங்கள் ஏரியாவுக்கு. உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் எதுனா இருக்கோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க. இதான் டிஎன்ஜே ஷெடியூல், இதுதான் கம்ப்ளீட் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு 6th ஓப்பன் ஆயிருக்கு. லாஸ்ட் டேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th June லாஸ்ட் டேட்டு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது 12th June லாஸ்ட் டேட்டு. 2ஆம் நம்பர் அதே 12th அன்றைக்கி தான் உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி டிஎஃப்சி வெரிஃபிகேஷன் ஆன்லைனில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 13th June இருந்து 30 June வரைக்கும் நடக்கும் உங்களுக்கு வெரிஃபிகேஷன்ஸு. அது ரேங்க் லிஸ்ட் வந்து July 10th. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். July 11லேருந்து July 20க்குள்ளே நீங்கள் இஷ்யூஸ் பண்ணலாம். கவுன்சிலிங் ஷெடியூல்ஸ் வந்து இன்னும் வரல. ஏசிலேருந்து ஒரு ரிலீஸ் பண்ணது உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் ஸ்கூல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஸ்கூல்ஸ் வந்து நீங்கள் எந்தெந்த ஸ்கூல்ஸ் எந்தெந்த ஸ்கூல்ஸில் நீங்கள் கவர்மெண்ட்டில் அதோட நம்பர் நீங்கள் நோட் பண்ணுறதுக்கு மேஜராக நான் உங்களுக்கு பிளாக் நேம் கேட்கும். எந்த பிளாக்ல இருக்குது அந்த ஸ்கூலை சொல்லிட்டு அப்போ தான் நீங்கள் அந்த ஸ்கூல்ஸ் உங்கள் ஸ்கூல் வந்து கண்டுபிடிக்க முடியும். அது ஒன்று. தென் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் பிஎம்எஸ்எஸ் கேண்டிடேட் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன்னா இருந்தால் நீங்கள் எது மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னா வீட்டில் இருக்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா ஓகேங்களா கம்ப்ளீட்டாக 7 பேர் தான் வரணும். இன்கேஸ் எல்லாரும் பேர் தான் நீங்கள் வரணும் ஓகேங்களா. வீட்டில் தம்பி ஆனோன்னா அவங்களுக்கு என்ன படிச்சிருக்காங்க அப்படி ஃபுல் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும். அது ஒன்று பார்த்துக்கோங்க. தென் அதேமாதிரி இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து செல்ஃப் டிக்ளரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட்டோட ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டோட இந்த செல்ஃப் டிக்ளரேஷன்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணலாம். தென் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து எஸ்சி கேண்டிடேட்டுக்கு வந்து 2.5 2,50,000 இருக்கணும். அதே கன்வெர்டர் கிருஷ்ணா இருந்தால் 2 லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு பாஸ் பர்சன்டேஜ் ஓகேங்களா. பாஸ் பர்சன்டேஜ் April May 2023 ஒவ்வொரு காலேஜஸும் வந்து எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அதுமாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸில் இருக்கவங்களுக்கு ரிசர்வேட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து எப்படி இருக்கணும், எக்ஸர்வீஸ்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் கட்டா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து கம்ப்ளீட் வந்து டிஎன்ஏ 2024 உங்களுக்கு கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் இது எல்லாம் ஃபுல்லுமே கொடுத்துருக்காங்க. காலேஜஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்னும் அப்டேட் பண்ணல. காலேஜஸ் இன்ஃபர்மேஷன் வந்தோடனே நம்ம சொல்லுவோம். தென் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கான எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து உங்களுக்கு பின்னாடி அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு காலேஜஸ் சம்மந்தமாக ஏதாவது டீட்டெயில்ஸ் தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் பேச சந்திக்கிறேன். தேங்க்யூ.